ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் வீட்டிலே எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு கடைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய கேஎஃப்சி சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும். உங்கள் வீட்டு பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனால் கேஎஃப்சி சிக்கன் அடிக்கடி வாங்கி தர சொல்லி கேட்குறாங்களா? அப்படி இருந்தால் வீட்டிலே இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சிக்கன் கடைக்கு போயிட்டு 2 லெக் பீஸ் மட்டும் கேட்டேன். ஆனால் அவங்க 2 லெக் பீஸ் மட்டும் கொடுக்க முடியாது, வேணா அரை கிலோ சிக்கன் தரோம், அது கூடவே 2 லெக் பீஸும் போட்டு தரோம்னு சொல்லி கேட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு அரை கிலோ சிக்கனும் நான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரைடு சிக்கன் செஞ்ச அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த சிக்கனையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருக்குது, இதில் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி செஞ்சு தான் பார்த்துருவோன்னு பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த ஃப்ரைடு சிக்கனை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட சாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ முதல்ல எலுமிச்சம்பழ சாரும் இஞ்சி பூண்டு விழுதோட ஈரப்பசம் இருக்கும், அதை வச்சு முதல்ல இந்த மசாலாவை கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலந்தெடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா கலந்தெடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த 2 லெக் பீஸுமே மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெக் பீஸில் நல்லா மசாலா எல்லாம் கோட்டாகிற அளவுக்கு கை வச்சு நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே லெக் பீஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையுமே நல்ல லெக் பீஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா சேர்த்து கலந்தெடுத்து வச்சுருக்க இந்த லெக் பீஸ் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலே ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துருக்கேன். நாம் ஏற்கனவே லெக் பீஸை மசாலா போட்டு பெசரி வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 மசாலா, உப்பு இது 4த்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்தெடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரைடு சிக்கனுக்கு தேவையான மாவை இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மசாலா சேர்த்து பெசரி வச்சுருக்க லெக் பீஸ் நல்லா மசாலா கூட சேர்ந்து ஊறி வந்துருச்சு. இதை இப்பொழுதைக்கு ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாவெல்லாம் கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சம் கூலிங் வாட்டராக எடுத்து வச்சுக்கோங்க. கூலிங் வாட்டர்னால் ரொம்ப கூலாக வேணாம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பெசரி வச்சுருக்க லெக் பீஸை எடுத்து இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா முழுசாக கோட்டாகி வரணும், அந்த அளவுக்கு இது மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் வச்சுருக்க கூலிங் வாட்டரில் டக்குன்னு ஒரே 1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ இந்த லெக் பீஸில் வடிகிற தண்ணியெல்லாம் நல்லா தண்ணியிலே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த லெக் பீஸை திரும்பவும் இந்த மாவுலே ஒரு தடவை கோட் பண்ணிக்கோங்க. இப்போவும் நல்லா முழுசாக கோட்டாகி வரணும், அந்த அளவுக்கு இந்த மாவை கோட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லெக் பீஸை கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கோட்டாகி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இந்த லெக் பீஸை கையில் வச்சு இந்த மாதிரி உதறி விட்டுக்குங்க. நல்லா உதறி விடணும். அப்போ தான் அந்த கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கனில் பொரி பொரியாக ஒரு மாதிரி மேலே இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும். இப்போ லெக் பீஸை நல்லா உதறிட்டு
கையில் லெக் பீஸ் எடுத்து பார்த்தோன்னா பார்த்தீங்களா மேலே இந்த மாதிரி பொறி பொரியாக வந்திருக்கா. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பொறி பொரியாக வர்றது தான் நமக்கு மேலே சாப்பிட்றதுக்கு நல்ல இந்த லெக் பீஸு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் KFC ஃப்ரைடு சிக்கனில் கிடைக்கக்கூடிய அதே லுக்கும் இதில் கிடைக்கும். அவ்வளோதான், மாவெல்லாம் கோட் பண்ணி இப்போ லெக் பீஸை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு லெக் பீஸும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மாவு கோட் பண்ண இந்த லெக் பீஸை அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுருக்க கூலிங் வாட்டரில் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு திரும்பவும் இந்த லெக் பீஸை இந்த மாவுலே நல்லா ஒரு முறை கோட் பண்ணிக்கோங்க. மாவை முழுசாக நல்லா கோட் பண்ண பிறகு இப்போ இந்த லெக் பீஸை நல்லா உதறி விட்டுக்கலாம். இந்த லெக் பீஸை உதறிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரைடு சிக்கன் பொரிஞ்சு வர்றது மாதிரி பாருங்கள். மேலே பொறி பொரியாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், இந்த லெக் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லெக் பீஸை வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சிக்கன் நல்லா மேலே செவந்து வெந்து வரும். அதே சமயத்தில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே லுக்கில் இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சி போயிடும். சிக்கனை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பக்கம் சிக்கன் ஓரளவுக்கு வெந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே போல் தான் சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வரணும். அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா திருப்பி திருப்பி போட்டு லெக் பீஸை வேக வச்சுட்டேன். இப்போ முழுசாக வெந்துருச்சு, நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த லெக் பீஸை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம செய்யலாம். இப்போ இன்னொரு லெக் பீஸையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இதில் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்படியே KFC சிக்கன் எப்படி நமக்கு கடைகளில் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. என் குழந்தைங்க இதை ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி கடையில் சிக்கன் வாங்கும்போது 1/2 kg தான் போட்டு தருவோன்னு சொல்லிட்டாங்க. 2 லெக் பீஸ் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன சிக்கன் பீசஸும் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த லெக் பீஸை எப்படி நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேனோ அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிக்கன்களையுமே பொரிச்சு வச்சுருக்கேன். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.